Illustration 11 பார்க்க போறோம். So compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So இங்க பாருங்க income from subscription அவங்க subscriptionோட information கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து எவ்வளவு income ன்னு சொல்றாங்க. ஆனா இங்க அவங்க prepare பண்ண சொல்ல expenditure and income நம்ம எப்படி prepare பண்ணிட்டே இருந்தோமோ அந்த மாதிரி சொல்லலாம் அவங்க. Just அவங்க என்ன சொல்றாங்க அந்த subscription ஓட சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதோடது நம்ம இங்க அமௌண்ட் கண்டுபிடிக்கணும், நம்ம இன்கம் கண்டுபிடிக்கணும்ன்றாங்க கரண்ட் இயரோடது. ஓகே, ஸோ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க 1/1/2018 31/12/2018 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒழுங்காக புரியறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு இயரோடது நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸ்டார்டிங் வந்து நான் இந்த டேட் எழுதியிருக்கேன். ஓகே, 1/1/2018 ஓகேங்களா, இது லாஸ்ட் டேட்னு எழுதியிருக்கேன் நான். ஓகே, ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்போது இது என்னவா இருக்குது, உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 10,000 இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இந்த 10,000 என்னது இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர், இது பின்னாடி அவுட்ஸ்டாண்டிங் இது. ஓகே, ப்ரீவியஸ் இயர். ஓகே, ஸோ 10,000 நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷனில் இதை லெஸ் பண்ணுவோம், ரைட் கரெக்டுங்களா. ஸோ அப்புறம் பாருங்கள் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 7,000 சொல்கிறாங்க. ஸோ 7,000 என்னது, இது வந்து இதுன்னா இருக்குது லாஸ்ட்டில் இருக்குது கரெக்டுங்களா. அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், ஸ்டில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகலைன்னு அர்த்தம் கரெக்டுங்களா. ஸோ லாஸ்ட்டில் இருக்குன்னா இது என்னது, ஸ்டில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகலை. அப்போ இது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் நம்ம 7,000 பண்ணுவோம். புரியுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஸ்டார்டிங்லேயே அட்வான்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ரைட். அட்வான்ஸில் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, 3,000 ரிசீவ் ஆகிருக்கு. அப்போது இங்கே ஸ்டார்டிங்லேயே இருக்குன்னா அப்போ என்னது, தட் இஸ் கரண்ட் இயர்லேயே ப்ரீவியஸ் இயரில் ரிசீவ் ஆகிருக்கு. கரண்ட் இயரில் என்ன இருக்குது நம்மளுக்கு, ப்ரீவியஸ் இயர்லேயே ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் இதோட மீனிங். ஓகேங்களா, அதுக்காக தான் இப்படி டேட் போட்டிருக்கேன் நான். ஓகே, இந்த லைனில். ஓகே, ஸோ நம்ம இதை என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஆட் பண்ணுவோம் இதை. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000 சொல்லியிருக்காங்க. 5,000 சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்குது இந்த இடத்துல, இது வந்து தட் இஸ் இந்த கரண்ட் இயரில் பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இந்த ரேட்டு ஓகேங்களா, அட்வான்ஸாக ரிசீவ் ஆகிடுச்சு. அப்போது 5,000 அப்போனா இது என்னது, இது நெக்ஸ்ட் இயருக்குன்னு ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயர் இருக்குது இது 5,000. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். புரிஞ்சிச்சா இது. ஓகே, நெக்ஸ்ட் இயருக்கு இது. ஸோ பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் தி இயர். ஸோ அந்த 2018 மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்குன்னா 1,50,000 ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் நம்ம போடலாம் இந்த சம்மர். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் டியூரிங் தி இயர் 2018. ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு, 1,50,000 ரிசீவ் ஆகிருக்கு உங்களுக்கு. 1,50,000 ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வேறு என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே பாருங்கள் இங்கே. ஸோ இங்கே ப்ரீவியஸ் வருது, இது நம்ம என்ன பண்ணோம், லெஸ் பண்ணோம். ஸோ பாருங்கள் இந்த அமௌண்ட் நான் எங்கே போட்டிருக்கோம், இந்த இடத்துல போட்டிருக்கோம், ரைட். இப்போ நான் என்ன சொன்னேன், இது 10,000 வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன் 2017 10,000 லெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் வேறு என்ன இருக்கீங்க, இங்கே வந்து இந்த 3,000 அட்வான்ஸில் ரிசீவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா கரண்ட் இயருக்காக, இது நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பாருங்கள் 3,000 நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு கரெக்டுங்களா. இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 7,000 என்னவா இருக்குது, 7,000 உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அதை நம்ம ஆட் பண்ணோம், கரண்ட் இயருக்காக இது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ 7,000 நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018 கரண்ட் இயருக்கு இது கரெக்டுங்களா. ஓகே, 7,000 அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 5,000 நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம 5,000 அட்வான்ஸ்லேயே கிடச்சிச்சு ரைட்டுங்களா. ஸோ அதை நம்ம என்ன எழுதுவோம், இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் 2018 போட்டுட்டு 5,000 எழுதிடுங்க. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், இங்கே வந்து 10,000 வரும்.
அது இங்கே எழுதிடுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணால் உங்களுக்கு 1,60,000 வரும். இது ரெண்டும் ஆட் பண்ணி இங்கே எழுதுங்க. ஆக்சுவலி இங்கே லெஸ்ன்னு இருக்க பட்டுங்க, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் தானே வரும் இது. ஸோ 15,000 பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1,60,000 மைனஸ் 15,000. ஸோ பண்ணிங்கன்னா